எஸ்டி ஸ்ரீதரன் யூடியூப் நண்பர்களுக்கு என்னுடைய நமஸ்காரம். இப்போ நம்ம யூடியூப் சேனலில் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன். இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் இதை யார் பண்ணுறாங்கன்னா பிரபா குருமூர்த்தி, கந்தர்வ குரலோன், ஏஎஸ்டி வேந்தன், டிஆர் மகாலிங்கம் அவங்க பேத்தி. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி சூர்யா ஸ்கூல் ஆஃப் மியூசிக் என்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று ஆரம்பித்து இந்த ஆர்டிசம் பசங்களுக்கு, அதாவது மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு மியூசிக் சொல்லிக் கொடுத்து, இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சொல்லிக் கொடுத்து ரொம்ப பிரமாதமாக ஒரு கலை செய்ய பண்ணுறாங்க. அவங்களும் பாக்கி போல பாட முடியும் அப்படின்ட்டு ஒரு பெரிய நம்பிக்கையை அவங்க மனசில் வைக்கிருக்காங்க. இது ஒரு பெரிய காரியம். இந்த ஆர்டிசம் பசங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்கள ட்ரெயின் பண்ணி பாட வைக்கிறது ஒரு பெரிய காரியம். இந்த கலை சேவையை நிறையா அவங்க பண்ணியிருக்காங்க. இது மூலம் நிறையா நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 நினைக்கிறேன் அவ்வளோ பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய 4th இயர் ஃபங்க்ஷன் இப்போ சமீபத்தில் மாம்பரம் சார் பிடி தியாகராஜா அது நடந்தது. அப்போ ராகப்பிரவாகம் சுந்தர் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு அவார்டு கொடுத்தாங்க. ஸோ என்னை போல் பல பேர் கலை சேவை செய்கிறவர்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க. இந்த ராகப்பிரவாகம் சுந்தர் வின்டேஜ் ஹெரிட்டேஜ் என்ற ஒரு நிறுவனத்தின் மூலம் பழைய பாடல்கள், பழைய திரைப்பட பாடல்கள், அதை பற்றி ராகம் என்ன இது அதெல்லாம் பற்றி ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சியே ஒன்று பண்ணி அதை பற்றி 33 வருஷமாக அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து கலை சேவை பண்ணியிருக்காரு. அவருக்கும் அவார்டு. இப்போ என்னை பொறுத்தவரையில் என்ன கேட்டீங்கன்னா, நான் கடந்த 30 வருடங்களாக ஒரு இசைப்பிரியர், ஒரு ரசிகர் சொல்லலாம். இப்போ எங்கிட்ட பல அபூர்வமான பத்திரிகைகளாக இருக்குது. அதாவது அந்த காலத்து பேசும் படம், குண்டூசி போன்ற பத்திரிகைகள். இதில் பார்த்திங்கன்னா மேக்சினில் பார்த்திங்கன்னா சுயசமித்திரன் 1941 அது இருக்குது, ஆனந்தோட 37. ஸோ இந்த மாதிரி பல அபூர்வமான விஷயங்களை நான் வச்சுருக்கேன். அது தவிர நிறைய பேருக்கு என்னுடைய யூடியூப் சேனல் மூலம் இன்டர்வியூ கொடுத்து நிறையா ஒரு சேவை பண்ணி வரேன். காந்தி முதல்ல மெட்ராஸ்க்கு வந்தபோது எடுத்த ஃபோட்டோ அந்த மாதிரி கரெக்டாக இருக்குது. அப்புறம் ரெக்கார்ட்ஸ் பழைய காலத்து ரெக்கார்டு ஜிஎன் பாலசுப்ரமணியம், அரிக்குடி ராமானுஜங்கார் அவங்களது அவங்க ஃபோட்டோஸ் அப்புறம் நாசுருத்தான்கள் அவங்களோட ஃபோட்டோஸு. ஸோ பல சொல்லி கொண்டு போனால் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ பல அபூர்வமான விஷயங்கள் புகைப்படங்கள் எல்லாம் எங்கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எனக்கு உமர் கிளப்பில் ஒரு பட்டம் கொடுத்தாங்க, கலா ரசிகன்னு. அதுக்கப்புறம் பிரபா குருமூர்த்தி அவர்கள் எனக்கும் சுந்தருக்கும் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்தாங்க. இதுக்கு யார் சீஃப் கெஸ்ட்டுன்னு கேட்டாங்கன்னா 2 பேர். ஒன்றும் குருராஜன், இப்போ பழைய எலெக்ஷன் கமிஷனர் ரிட்டையர்டு. இன்னொருத்தர் கலைமாமணி, கலையரசி, ராஜஸ்ரீ அவர்கள். ராஜஸ்ரீயை பொறுத்தவரையில் மோஸ்ட் ஹம்பிள் அண்ட் சிம்பிள். அவங்க வெளியில் சொல்லிக்கவே மாட்டாங்க எதுவுமே. அவங்க பண்ண சாதனையை பற்றி சொல்லிக்க மாட்டாங்க. நான் இப்போ என்ன சொல்கிறதுன்னா, அவங்க தெலுங்கில் 200 படம், தமிழில் 46 படம், கன்னடத்தில் 36, மலையாளம் 26, ஹிந்தி 5 இவ்வளோ ஆக்ட் பண்ணிருக்காங்க படம். ஆனால் இதை பற்றி அவங்களுக்கு யாருக்குமே வெளியில் தெரியாது, சொல்லிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க அன்றைக்கி ரொம்ப நாளாக இந்த எல்லாருக்கும் பல துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அவார்டு கொடுத்து திறப்பிட்டாங்க. ஸோ இந்த ராஜஸ்ரீ கையால் விருது வாங்குறதுல நான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லோரும் இந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வெண்ணிலா முகம் குங்குமம் பெறும் நல்ல நாள் தரும் மங்களம் வரும். வெண்ணிலா முகம் குங்குமம் பெறும் நல்ல நாள் தரும். நிகழ்ச்சி மாற்றுத்திறனாளிகள் நிகழ்ச்சி என்றாலே அது ஒரு பொன்மாலை அல்லவா? கைத்தட்டலாமே. யார் அந்த மாற்றுத்திறனாளிகள்? என்ன ஒரு அழகான வார்த்தை. அவரின் திறனுக்கு ஒன்றும் குறைவே கிடையாது. அதனால் அந்த திறன் வேற மாதிரி வெளிப்படும். அதனால்தான் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அத்தகைய மாற்றுத்திறனாளிகளை பற்றிய நிகழ்ச்சி என்றால் என்னை பொறுத்தவரையிலே ஒரு சிறப்பான பொன்மாலை. ஏனென்றால் நானும் ஒரு மாற்றுத்திறனாளி, அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதிலே பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். I got very minor for you. சரியா?
Then she was telling about this her Surya School of Music and என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க. Then I heard and said, okay, என்னால் முடிஞ்சது I just try to help in whatever small way அப்படின்னு சொல்லிட்டு தான் our journey started in the last 2.5 months. I have 2 real sisters. She is another sister for me. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி நம்ம வீட்லேயே யாருக்கும் நம்ம பண்ணுறதில்ல, நல்லா இருக்கிறவங்ககிட்டயே. பட் வெரி மெனி பீப்புள் that too differently able people, இந்த பசங்களுக்கெல்லாம் if you have to give a support, அதெல்லாம் எல்லாரும் பண்ண முடியாது. It's a very divine and very noble gesture. She has plenty in that. நல்லா ப்ளீஸ் give her a very big applause. மனசு தட்டி சொன்னோன்னா நாட் மீ, என்கிட்ட பணம் இருக்கலாம், என்கிட்ட ரிசோர்ஸஸ் இருக்கலாம், ஐ ஹாவ் தி என்டையர் எம்பையர் மேபி, பட் பண்ணுறதுக்கு ஒரு திடம் வேணும், ஒரு மனசு வேணும். அது நம்மளுக்கு இல்லை. ஐ டோன்ட் திங்க் ஸோ வெரி மெனி ஹேவ் இட். ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற டியோஸ் வந்து திரு சுந்தர் அவர்களும் திரு எஸ்டி ஸ்ரீதரன் அவர்களும் 2 பேரும் யூடியூப்ல ரொம்ப கலக்கிறாங்க. ராகங்கள் பற்றி அவ்வளோ ஒரு விஷயங்கள் எப்போதுமே வந்து திரு சுந்தர் வந்து, அதாவது பழைய பாடல்கள், அதாவது 1930s ஆரம்பத்திலிருந்து 1950s 60s இருக்கிற பாடல்கள், அதை எந்த பாடல், எந்த ராகம், எந்த இசையமைப்பாளருக்கு என்ன ஸ்டைல் இருக்கும், அவ்வளவு தூரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஞானஸ்தன். அதனால அவரும் அருமையாக பாடக்கூடியவர். அந்த விண்டேஜ் ஹெரிட்டேஜ் அப்படின்னு ஒரு அமைப்பை வந்து நடத்திட்டு இருக்கார். திரு 33 ஆண்டுகளாக அதை நடத்திட்டு இருக்காரு. அதுல என்னன்னா பழைய பாடல்கள் பற்றி மட்டுமே பேசப்படும், அதுக்கப்புறம்லாம் வரதில்லை. அவர் அதோட நிறுத்திட்டார் அதை. ஸோ பெரிய விஷயம் அது அவர் பண்ணிட்டு இருக்கிறது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் ஆனரிங் அஸ். திரு சுந்தர் அவர்களுக்கான விருதை ஜஸ்டிஸ் அவர்கள் வழங்குகிறார். திரு சுரேஷ் அவர்கள் ராஜஸ்ரீமா பொன்னாட போதி அவரை கௌரவம் பண்றாங்க. ராக கான ரத்னா என்ற விருதினை பெறுகிறார் சுந்தர். கைத்தட்டலாமே. இது என்ன ஒவ்வொருத்தரும் கைத்தட்டல் கேட்க வேண்டியது, தயவு செஞ்சு தட்டணும். ஏன்னா யாருக்குமே இங்க தகுதி இல்லாதவர்களுக்கு விருது வழங்கப்படவில்லை, அதை மட்டும் நினைச்சுக்கோங்க. இட் இஸ் அ ஸ்மால் என்கரேஜ்மெண்ட் டு எவ்ரி ஒன், அவங்க துறையில இருந்து. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சுந்தர். அடுத்த விருதினை பெற திரு எஸ்டி ஸ்ரீதரன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். திரு எஸ்டி ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஜஸ்டிஸ் அவர்கள் கலையரசி கலைமாமணி ராஜஸ்ரீ அம்மா அவர்கள் விருதினை வழங்கி கௌரவிப்பாங்க. திரு எஸ்டி ஸ்ரீதரன் அவர் ஒரு பேங்கர், ஆனா வந்து அவருக்கு கலா ரசிகா தான் அவர். அவருக்கான இன்றைய விருது ரசிக கலா ரத்னா. அவ்வளவு தூரம் அருமையா, அண்ட் ஹி இஸ் மை வெல்விஷர், அண்ட் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக அவர் எப்போதுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். ஸ்ரீதரன் அண்ணாவை சொல்லிட்டே இருக்கலாம், இங்க அவரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து வரும் விருது திரு ஆனந்தூர் குமார் அவர்களுக்கும் திரு மடிப்பாக்கம் சேகர் அவர்களுக்கும் ஆனது. இன்னைக்கு அங்க ஷோ இருக்கு போட்டிருக்கு, அதனால குமாரண்ணா வரல, சேகர் அண்ணா வந்திருக்காங்க. எங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் எங்களது குழந்தைகளுக்கான மேடையை கொடுக்கறதுல நங்கநல்லூர் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து பெரும் பங்கு வகிக்கிறது. டிஆர்ஓ அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். I don't know whether you call it Ponnade. This is called Ponnade. Retired judge Ponnade தேவையில்லை. அதனால I am giving back to Dr. Prabhamurthy with blessings. Thank you so much, uncle. இந்த வார்த்தைகள் பேசிடுங்க. சுந்தர் அவர்கள் வந்து இந்த விருது கொடுத்த உடனே சுந்தர் அவர்கள் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஒரு நிமிஷம். எல்லாருக்கும் வணக்கம்.
அவர் பேசுனதுக்கு அப்புறம் நான் பேசினா ஒரு சிட்டுக்குருவி மாதிரி இருக்கேன். அவர் பேசுனதுக்கு அப்புறம் யாருமே பேச முடியாது. அவ்வளோ அழகா தமிழ் தெரியாத சொல்லிட்டு நல்லா அழகாக பேசினாரு அவர். நான் இப்போ என்ன பேசினாலும் எனக்கு சினிமாவை பற்றி தவிர மற்றதெல்லாம் பேச வராது, மன்னிக்கணும். ஆனால் இந்த டிஆர் மகாலிங்கம் அவர் படம் வந்து அவர் ஆக்ட் பண்ணும் போது நாங்கள் பார்க்கல, அவரை நான் பார்க்கல படமும். அதுக்கப்புறம் டிவி எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அவர் படமெல்லாம் பார்த்தோம். அவரோட பேத்தி பிரபா குருமூர்த்தி அவங்க இவ்வளவு நல்லா பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் விருது கொடுத்து எல்லாரும் இந்த பசங்களெல்லாம் எவ்வளோ தன் பசங்க மாதிரி பார்த்துக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க பசங்க மட்டும் இல்லை, இவங்க எல்லாம் கூட எங்கள் பசங்க. நான் அவங்க எல்லாரும் விட நான் பெரியவா, அதனால சொல்கிறேன். இந்த அவார்டில் நிறைய பேருக்கு அவார்டு கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும். அதில் ஸ்ரீதர்னா என்னோட டைரக்டர், காதலிக்க நேரத்தில் டைரக்டர் ஞாபகம் வராரு. இவர் வந்து ஐரோப்பிய பேங்க் மேனேஜர் ஸ்ரீதர். அவருக்கு வந்து நான் கலா ரசிகா சொல்லிட்டு நானும் காஞ்சனா சச்சு எல்லாம் அவருக்கு எப்போவோ அவார்ட் கொடுத்தோம். அப்புறம் சுந்தரம் அவர்கள், இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய யூடியூப் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இவர் கேள்வி கேட்க அவர் பாட்டு பாட, அதுவும் அவர் பாட்டெல்லாம் பழைய பாட்டுக்கு தான் பாடுவார். என்ன அழகாக பாடுவார். டிஆர் மகாலிங்கம் அவர் பாட்டெல்லாம் கேட்டு அவரே எங்களுக்கு ஞாபகம் வந்துடுவார். அப்படிப்பட்ட அவங்களுக்கும் நான் வந்து விருது கொடுத்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே மேடையில் இருக்கிற எல்லாருக்கும், குருக்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொடுக்கிறேன். மன்னிக்கவும், ஜாஸ்தியாக பேச முடியல. ஏன்னா அவர் பேசுனதுக்கு அப்புறம் நான் என்ன பேசுனது எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அவர் தெரியாது தமிழை சொல்லிட்டு நல்லா அழகாக பேசினார். நான் இந்த ஊர்லேயே இருந்து நான் தமிழ் பேசுறதுக்கு எனக்கு பயமாக இருக்கு அவர் முன்னால். உங்கள் எல்லாருக்கும் எனக்கு வணக்கம். என்னங்க சினிமா பாட்டா? சினிமாவை பற்றியா? சினிமாவை பற்றி பேசணும்னா நான் வந்து ஸ்கூல் டேஸ்லேயே நான் டிநகரில் ராஜகுமார், பாண்டிபஜாரில் ராஜகுமாரி தியேட்டரில் எம்ஜிஆர், சிவாஜி, பானுமதி, பத்மினி, அஞ்சலி தேவம்மா அவங்க படமெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல. அதுவும் என்னமோ தெரியல, சின்ன வயசு. ஆனால் நான் 10 வயசாக இருக்கும்போது நான் வந்து சினிமாவை பற்றி பேசணுன்னா ரொம்ப பெரிய கதை, அதெல்லாம் சொல்லணும்னாங்க இன்றைக்கி முடியாது. ஆனால் நான் வந்து நடிக்கணும்னு வரல ஃபீல்டில். சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா எப்போவுமே டாக்டர் பண்ணணும், எங்கள் பசங்களை டாக்டர் பண்ணணும்னு நினச்சாரு. ஆனால் சின்ன வயசுலேயே அப்பா போனதுக்கு அப்புறம் என்னோடய சிஸ்டர் என்னை விட 20 இயர்ஸ் பெரியவங்க. அம்மா வந்து எனக்கு நான் ரொம்ப லேட்டாக பிறந்தேன். அக்கா பசங்களும் நாங்களும் ஒரே ஏஜ். ஆனால் நான் தெலுங்கு மீடியமில் தான் படித்தேன்னா சின்ன வயசுலேருந்து. அதுக்கப்புறம் 10 வயசுக்கு அப்புறம் ஏதோ ஷூட்டிங் பார்க்க போன ஒரு குழந்தை, நான் இங்கே நின்று இன்னைக்கு உங்கள் எல்லாரும் முன்னால் பேசுவேன், நான் ராஜஸ்ரீயாக நிற்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஏன்னா நான் ஷூட்டிங் பார்க்க போனேன், தெரியாமல் ஷூட்டிங் பார்க்கும்போது அந்த ஏவிஎம் செட்டியார் ஜெமுனா இருந்தாங்க, தண்டாயுதப்படை மாஸ்டர் இருந்தாங்க. அவங்க பார்த்துட்டு ஜெமுனாக்கு சின்ன பொண்ணா இந்த பொண்ணு நல்லா இருக்கும் சொல்லிட்டு திடீர்னு என்னை செலக்ட் பண்ணாங்க. அப்போ எங்கள் வீட்டில் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, விடமாட்டாங்க சினிமாவில் ஆக்ட் பண்ணுறதுக்கு. எங்கள் அம்மாவுக்கு இஷ்டமே இல்லை. ஆனால் அந்த காலத்தில் எங்கள் அம்மாவும் அக்காவும் வீணை ரொம்ப நல்லா வாசிப்பாங்க சின்ன வயசுல. எங்கள் அக்காவுக்கு மியூசிக் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படி வந்து நான் ஷூட்டிங் பார்க்க போன ஒரு பொண்ணு, நான் வந்து ஆக்டராக வருது, அங்கே பர்மனெண்ட் ஆர்டிஸ்டாக இருந்து ஒரு இந்த மாதிரி உங்களை எல்லாம் பார்க்கணும். ஆனால் நான் சொல்கிறேங்க, எப்போவுமே விதியை நம்பர் ஆடலாம், கடவுள் விதி. நம்ம எது நினைக்கிறோமோ, அப்பா வந்து டாக்டர் பண்ணணும்னு நினச்சாரு சின்ன வயசுலேயே. நான் 3 வயசாக இருக்கும்போது அப்பா இல்லை எனக்கு. அம்மா அக்கா தான் படுத்தாங்க. ஆனால் திடீர்னு ஷூட்டிங் பார்க்க போன ஒரு பொண்ணு, நான் பிளான் பண்ணலை எங்கள் வீட்டில். திடீர்னு வந்து அந்த ஏவிஎம் ஸ்டூடியோவில் பர்மனெண்ட் ஆர்டிஸ்டில் புக் பண்ணுறது, அங்கே வந்து டான்ஸு, எனக்கு 5 லாங்குவேஜ் தெரியும். எனக்கு மதர் டங் தெலுங்கு,
சின்ன வயசுலேருந்தே சென்னையிலே தான் நான் மெட்ராஸ்லே தான் வாழ்ந்தேன், அதனால தமிழ். ஆனால் கன்னட படம் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கேன், மலையாளத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன், ஹிந்தியில் ஒரு 6 படம் பெரிய பெரிய ஹீரோ கூட, சசி கபூர், கிஷோர் குமார் அவங்க கூட எல்லாம் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதனால அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் 1977 அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு படம் கூட ஆக்ட் பண்ணல. அவர் சொன்ன மாதிரி ரிட்டையர்ட் ஆகிட்டேன், நான் அப்போவே ரிட்டையர்ட் ஆகிட்டேன், 77 ரிட்டையர்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி ரீஎன்ட்ரி கூட நான் கொடுக்காத ஆர்டிஸ்ட் நான் தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஃபீல்டு விட்டு ரொம்ப வருஷமாயிடுச்சு. ஏன்னா அப்பப்போ ஏன்னா உங்களெல்லாம் அப்பப்போ நான் வந்து பார்க்கலன்னா இந்த காலத்தில் என்ன நினைப்பாங்கன்னா, ரொம்ப நாள் ஒரு ஆர்டிஸ்ட் பழைய ஆர்டிஸ்ட்டு காணலைன்னா இப்போ எல்லாம் யூடியூப்பில் போட்டுருவாங்க, அந்த அம்மா காலம் ஆயிட்டாங்க, போயிட்டாங்க, காணலை, நம்மளை வந்து அவங்களே அனுப்பிடுவாங்க மேலேக்கு. அதனால அப்பப்போ வந்து ஐயோ நான் கூட உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு உங்கள் கூட 2 வார்த்தை அந்த ஃபோட்டோவில் அந்த இதில் டிவியில் காட்டினோடனே ஓ இவங்க இருக்காங்க, இல்லைன்னா மேலே போயிட்டாங்கன்னு நினச்சிப்பாங்க. ஏன்னா நான் ஃபீல்டு விட்டே 1977 பாருங்கள், 40 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பையனு 2 சின்ன பேத்திங்க இருக்காங்க, அவங்களோட நல்லா செட்டில் ஆகிட்டு நல்லா ஜாலியாக வீட்டோடு இருக்கேன். இன்றைக்கி திடீர்னு வந்து பிரபா வந்து ஃபோட்டோ கூப்பிட்டாங்க, ஆண்டி நீங்கள் வரணும் நம்ம ஃபங்க்ஷனுக்கு. அவங்க கூப்பிடும்போது டிஆர் மகாலிங்கம்லாம் பாருங்கள், அந்த காலத்தில் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, நான் அவர் பார்த்தது கூட இல்லை. ஆனால் அவங்க படமெல்லாம் டிவி வந்த புதுசுல நிறைய படம் பழைய படமெல்லாம் போடுவாங்க, அந்த படமெல்லாம் பார்த்துருக்கேன். அவங்க கூப்பிட்ட உடனே இத்தனை பேர் இருக்காங்கங்க அந்த பழைய ஹீரோஸ், அவங்க பேத்திங்க, இவங்க எல்லாம் இப்படி ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு பிரபா பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிஆர் மகாலிங்கம் அவங்க பேத்தி, அவங்க வந்து என்னை கூப்பிடும்போது அவர் மேலே நாங்கள் வச்சிருக்கிற மரியாதை எப்பவுமே, நாங்கள் எப்பவுமே நான் சின்ன பொண்ணுலேருந்து ஸ்கூலில் படிக்க வரும்போது எங்களுக்கெல்லாம் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் இவங்களெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள். அதனால் என்ன அப்போ அந்த காலத்தில் சென்னையில் வந்து தமிழ் படமே இல்லை, தெலுங்கு படம், கன்னடம், மலையாளம், சிங்கிலி படம் கூட ஷூட்டிங் நடக்கும். ஏன்னா நான் பார்த்துருக்கேன் சிங்கிலி படம், ஏடி ஸ்டுடியோவில் நான் பர்மனெண்ட் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது சிங்கிலி படம் வந்து அங்கே வந்து நம்ம வந்து தமிழ் வந்து பேசினா அது ரிவர்ஸில் பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த படங்கள் கூட நான் ஷூட்டிங் எல்லாம் பார்த்துருக்கேன். அதனால அனுபவம் ஜாஸ்தி தான், அனுபவம் பூர்வமே மாதிரி அனுபவம் ஜாஸ்தி தான். ஒரு வாட்டி சுந்தரம் அவருக்கு அவர் வந்து ரொம்ப நல்லா பாடுவார். திடீர்னு ஒரு நாள் வந்து ஸ்ரீதரவும் சுந்தரம் அவரும் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க பார்க்கறதுக்கு. என்னை பார்த்த உடனே அழகி உருவம் என் பாட்டு பாடினார். அது எந்த படம்னு எனக்கு புரியல, ஏன்னா நான் ஃபீல்டு விட்டு ரொம்ப வருஷமாச்சு. நான் ஃபீல்டு பார்த்து வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் மறந்து போயிருக்கோம். அந்த படம் வந்து என்ன படம் இவர் பாடினார், உங்கள் படம் தான் சொன்னார். இது நான் பாடின மாதிரி இல்லையே, என் படம் அது இல்லையே அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா பாட்டொன்று கேட்டேன்னு சொல்லிட்டு ஒரு படம், அது யூடியூப்பில் கூட இல்லை, நானும் ஏவிஎம் ராஜன் ஆக்ட் பண்ண படம் பாட்டு. அவர் ரொம்ப அழகாக பாடுவார் அவர் சுந்தரம் அவர். அப்புறம் என்ன சொல்கிறது, இவங்களை எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பேச்சு என்ன பேசுன்றதே தெரியல. அவர் வந்து சினிமாவை பற்றி பேச சொன்னார், அதனால் சினிமாவை பற்றி 2 வார்த்தை பேசினேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இன்றைக்கி வந்து இவங்களை எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு காரணமான பிரபா, அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இல்லைன்னா இந்த ஈவினிங் இவ்வளோ நல்லா உங்களை எல்லாம் சந்திச்சு இவர் பார்த்த இவர் பெரியவர் குருகள் எல்லாம் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாம் மன்னிக்கணும், பேர் எல்லாம் மறந்துடுவேன், ஞாபகம் இருக்காது, அதனால் மன்னிக்கணும். இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு இவங்களோட பழகிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிது. அவர் வந்து தமிழ் தெரியாதுன்னு நல்லா பேசிட்டாரு, ஆனால் நான் தமிழ் தெரிஞ்சு கூட நான் கொஞ்சம் தப்பாக பேசுகிறேன், மன்னிக்கணும். உங்களுக்கெல்லாம் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆண்டி. சுந்தர் ஒரு சில வார்த்தைகள். நன்றி திருமதி பிரபா குருமூர்த்தி அவர்களுக்கு. முதற்கண் இந்த விருதினை எங்களை மதித்து இங்கே அழைத்து இந்த அருமையான விருதை எங்களுக்கு அளித்தமைக்காக திருமதி பிரபா குருமூர்த்தி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
விண்டேஜ் ஹெரிட்டேஜ் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது ராஜஸ்ரீ அம்மா அவர்கள் பேசும்பொழுது ஒரு விஷயம் சொன்னார்கள் அல்லவா, அந்த நான் ஒரு பாடல் அவரை பார்த்தவுடன் பாடினேன் என்று, அந்த பாடலின் சில வரிகளைத்தான் இங்கே பாடப்போகிறேன். இந்த பாடல் பாட்டொன்று கேட்டேன்னு ஒரு படம், அவங்க 1977க்கு அப்புறம் நடிக்கல இல்லையா, இது 1973 வந்த ஒரு படம். பாட்டொன்று கேட்டேன்னு ஒரு படம். இந்த படத்தில் ஹிந்தி மியூசிக் கம்போசர் சி ராமச்சந்திரா அவர்கள் தான் மியூசிக் இந்த கம்போஸ் பண்ணார். பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடியுள்ள ஒரு பாடல், கவிஞர் மருதகாசி அவர்கள் இயற்றியுள்ள ஒரு பாடல். அழகே உருவாய் அவள் வந்தாள், அழகே உருவாய் அவள் வந்தாள், அன்பாய் பேசி மனம் கவர்ந்தாள், யாரென கேட்டேன் சொல்லவில்லை, அவளை இதயம் மறந்திடவே இல்லை, அழகே உருவாய் அவள் வந்தாள், அழகே உருவாய் அவள் வந்தாள், கன்னியின் கண்ணம் தேன்மது கிண்ணம், கனிமொழி எண்ணம் கண்களில் மின்னும், கன்னியின் கண்ணம் தேன்மது கிண்ணம், கனிமொழி எண்ணம் கண்களில் மின்னும், பொன்மலர் வண்ணம் பொருந்திய பெண்ணும், பூங்கொடி போலே அசைந்திடும் மன்னம், அவளை இதயம் மறந்திடவே இல்லை, அழகே உருவாய் அவள் வந்தாள், அழகே உருவாய் அவள் வந்தாள். ஒரு மாதிரி பாடலாம். நன்றி. தேங்க்யூ சுதர், தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி போயிட்டு இந்த பிரபா குருமூர்த்தி ஒரு துணையாகணும். இந்த ஹேண்டிகேப் பீப்புளுக்கு வந்து ரொம்ப உதவி பண்ணுறோம். பிரபா குருமூர்த்தி இந்த மாதிரி தெரிவித்து யாருமே பண்ண முடியாது. இந்த விருதை கூப்பிட்டு நான் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் நம்ம ஜட்ஜு ரொம்ப பிரபலமாக பேசிட்டாரு. ராஜ்யத்துக்கு ஏதாவது விருது வாங்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸ்ரீதரன்.